வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ அனிமோட 10வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். புலி எப்படியோ ஒரு வழியா அந்த கோட்டை மேலே ஏறி வந்துட்டு அந்த கோட்டையில் அடி அடின்னு அடிச்சு உடைச்சிக்கிட்டு உள்ளார போயிட்டு விச்சே நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயினும் மறைச்சு பார்த்துக்கிட்டு நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும் நான் உன்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீ என்னடா நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும் சீக்கிரம் நீ இங்கேருந்து திரும்பி போயிடு, எனக்கு யாரோடைய உதவியும் தேவையில்லை. என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன்னு தெரியுமா உனக்கு? டே ஐயோக்கே பையிலே வந்தவையே திரும்பி ஓடி போயிடுறான்னு ஹீரோ சொல்லவும் என்ன ஆயிடுச்சு உனக்கு திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு புலி கேட்கவும், ஏன்னா இதுவும் 13 ஒரு ட்ராப் தான்டா, இதான் என்னோட மெசனா இல்ல அப்புறம் எதுக்காக வந்த திரும்பி போயிடுறான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இவ்வளவு ஈஸியா நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு நம்மளுடைய புலி கேட்கவும், அந்த 13 வாங்கிட்ட சொன்னதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முதல்ல நீ தானே என்னை விட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் எதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க, இப்பயும் நீ என்னை பார்த்து பயந்துகிட்டு தானே இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒரு பீஸ்ட் ஃபால் என்ன இருந்தா பயப்பட கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா என்ன? எனக்கு பயமா தான் இருக்கு உண்மையிலே, ஆனா என்னுடைய சின்ன முலை உங்ககிட்ட திரும்பி போன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதனால மாஸ்டர் என்ன நீங்க திருப்பி ஏத்துக்கோங்க. சரி நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம்னு புலி சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மளுடைய ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சாரா. ஏய் என்ன ஆச்சுன்னு புலி கேட்கவும், அந்த 13 என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு அனுப்பினப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு விச்சஸ்னாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம என்னை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட, அதனாலதான் நான் உன்னை போக விட்டேன். ஆனா எதுக்காக நீ திரும்பி வந்த? உனக்கு என்னதான் வேணும்? என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கு செய்யறேன், ஆனா என்ன மட்டும் திருப்பி விட்டுட்டு போயிடாதரான்னு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. நீ இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் அழுதுகிட்டு இருக்க போறேன்னு நம்மளுடைய புலி கேட்கவும், என்ன அவ்வளவுதான் உன்னுடைய ரியாக்ஷனா? நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இந்த இடத்துக்கு வந்த முக்கிய காரணமே நம்மளுடைய ஆல்பஸ் ஒரு பிளான போட்டிருக்கான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, திருப்பி அந்த இடத்துக்கு கண்ணு வந்துட்டு என்ன ஆல்பஸான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க 2 பேரையும் ஃபோர்ஸ் சம்மனிங் மூலமா திருப்பி உள்ளார போக ஆரம்பிக்கவும், டே 13 நம்மளுடைய புலி கத்திக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஆல்பஸோ ஜீரோவால அந்த மேஜிக்கை அழிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சண்டைக்கு முன்னாடியே எங்களுடைய மேஜிக் எல்லாம் சீல் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி நான் சொன்ன மாதிரியே மேஜிக்கை இந்த உலகம் முழுக்க நல்ல வழியில பரப்புவோம்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா உன்னை எரிக்க போற நேரத்துல அந்த 13 போட்டு தள்ள சொன்னதே நீ தானே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு எலி மெசேஜை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு, அவங்ககிட்ட இருந்து தான் ஆர்டர் வந்திருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்ம புலியோ எழுந்து பார்க்க, மெர்சனரி நீ நல்லா இருக்கியாடான்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஜீரோ நீ எப்படி அங்க போனன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஜீரோ நீ உன்னுடைய காதையும் கண்ணையும் கொஞ்ச நேரத்துக்கு மூடிக்கோ, நான் இவனுடைய மொத்த மெமரியும் சீல் பண்ண போறேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க, டேய் நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாதரா, என்னுடைய மெசன்ட் திருப்பி என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான், அவனை எதுவும் பண்ணாதரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ண, அந்த பவர் எல்லாம் அப்படியே மேல போயிடுது. உன்னால அந்த மேஜிக் சீலிங் பேரியரை ஈஸியா உடைக்க முடியாது, அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு ஜீரோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு ஆர்டர் போறத நீ நிறுத்துறான்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நான் இவனை சாவடிக்கிற வரைக்குமாச்சு நீ கம்முன்னு இரு ஜீரோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். 13 நீ எதுக்காக என்ன கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நானும் ஆல்பஸும் சேர்ந்து ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கோம். நாங்க ஜீரோவோடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற ரோக்குவிச்சஸ் அப்புறம் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த எல்லாரோடைய மேஜிக்கும் நாங்க இரேஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீ ஈஸியா போயிட்டு அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை தேடி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம், அதனால என்னையும் அந்த விச்சையும் இங்க இருந்து போக விடுடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, மிஷினரி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, இந்த 13க்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ தேவையே இல்லை, இவன் இந்த மொத்த இடத்துக்கும் ஒரு முடிவை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்டான்னு ஹீரோயின் சொல்லவும், என்ன இந்த முட்டாள் பையனுக்கு நான் எவ்வளவு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் எதுக்காக அந்த குகையை விட்டு வெளியில வந்தான்ற காரணத்தை கூட மறந்து போயிட்டானா, இவன் கிரீமோரியை திருப்பி மீட்டு எடுத்துக்கிட்டு போறதுக்காக தானடா நீ இங்க வந்த, என்னடா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளவு நேரம் எங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், மக்கள் மனசுல ஈவில் விச்சிங் மேல இருக்கிற பயத்தை போக்கணும்னா அவங்கள முன்னாடி கூட்டிக்கிட்டு வந்து அழிக்கணும், ஆனா இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இந்த 13 தான். இவன் என்ன பண்ணானா ஸ்கசர் ஆஃப் ஜீரோன்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விச் ரிவால்வேஷன் ஒன்னு ஆரம்பிக்க சொன்னா, அது மூலியமா விச்சிங்ல அழிக்கிறதா சொல்லி ஸ்கசர் ஆஃப் த ஸ்டேட் ஆனா, அது மட்டும் இல்லாம அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோ தொலைஞ்சு போகவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனை தூக்கிட்டு போயிட்டு துண்டு துண்டா
வெட்டி போட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, வேணாண்டா ஓல்டு மேனை விட்டுருங்கடான்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா, இது எல்லாத்தையும் நீ தான் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு நம்மளுடைய புலி அவனை அடிக்க வரவும், நகராத எனக்கு முன்னாடி மண்டிடுன்னு 13 சொல்லவும், புலியால நகர முடியாம அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு என்னடா எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், மென்டல் கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இதான் அந்த ஸ்கசர் ஆஃப் ஜீரோ பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு ரோக்கு விச்சஸுங்களையும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த இடத்துல இருக்கிற விச்சஸுங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இங்க இருந்த விச்சஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜீரோ, நீ சொன்னதுல ஒரு மாற்றம் இருக்கு. நான் ஒன்னும் அந்த ஸ்கசர் ஆஃப் ஜீரோக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல. நான் சிம்பிளா இந்த மேஜிக்கை இந்த வேனிஸ் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களும் இதை வந்து கத்துக்கிட்டு சொரீனாக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால மக்களுடைய விருப்பத்தினால நான் இந்த ஸ்டேட்டோடைய ஸ்கசரானன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம புலியோ பயங்கர கடுப்பா இருக்க, நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு புதுசா மேஜிக் கிங்டம் உருவாக்கி அந்த கிங்டம்ல மேஜிக்கை தான் ஒரு நோபல் ஆட்டா ஆக்குவேன். அதுக்கப்புறமா ஜீரோ, நீ அந்த கிங்டமே ஆட்டி படைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு வேணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா. நீயும் கிரீமோரி ஆஃப் ஜீரோவை யூஸ் பண்ணி எல்லாரும் கம்ஃபர்டபுளான வாழ்க்கைய வாழணும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல, மேஜிக் மூலியமா இந்த உலகத்தை அழிக்க முடியும்னு. ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்காம குழந்தை போலத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே நீ அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை உருவாக்கவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு போல தெரியுது. இந்த இடத்தை அழிச்சிட்டு ஜீரோவோடைய லேண்ட உருவாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே நீ இந்த இடத்துல இருக்கிற எல்லா விச்சஸையும் சாவடிக்கணும்னு விரும்புறியா? வயசானவங்கல இருந்து நம்பிக்கையோட இருக்கிற யங் ஜெனரேஷனையும் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நீ சாவடிக்க போறியாடா. சீனை கட் பண்ணா அவனை போட்டு தள்ளுற மாதிரி போகவும் பார்த்தா கயிறை வெட்டி விட்டுறான். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்க. மேஜிக் எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி இந்த போறவங்களால நிறுத்த முடியும்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்களுடைய நம்பிக்கை நான் வீணாக்க விரும்பல. நீங்க நினைச்சதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டே 13 சொரீனா எவ்வளவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளை முட்டாளாக்கி வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்தி அவளை சாவடிச்சுட்ட. சரிதானே? நீ சொல்றது ஒன்னும் உண்மை இல்ல. நானே எதிர்பார்க்காத விதமா சொரீனா வந்து பழியை ஏத்துக்கிட்டு அவளுடைய உயிரை விட்டுட்டா. அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆல்பஸோடைய மொத்த குடும்பத்தையும் நீ சாவடிச்சிருக்கே, அதுக்கு என்னடா நீ இப்ப காரணம் சொல்லுவேன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கொகையில உயிரோட வாயுமா செத்து போவோமான்னு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜீரோ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு அவளுடைய சக்தி அதிகரிக்கத்துல கவனமா இருந்தா அந்த விஷயம் அவுட் சைட் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுல நாங்க ரொம்ப குறிக்கோளா இருந்தோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஜீரோக்கு நீங்க எதனா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? அவளுக்கு என்ன வேணும்ன்றதாச்சும் நீங்க கேட்டிருக்கீங்களாடா? போத நிறுத்துறான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. புலியோ அவனை அடிக்கிறதுக்கு ஓடி வரவும் பார்த்தா 13 அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி புலியை தடுத்து நிறுத்தலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ கொடுத்த மருந்த நான் இப்ப யூஸ் பண்ண போறான்டான்னு புலி சொல்லிட்டு இருக்க. மெசன்ட் அங்க காலை வைக்காதரான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம புலி அந்த இடத்துல காலை வச்சாரான். மாட்டிக்கினியா? அதுக்கு வாய்ப்பு இல்லடான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த பாட்டில தூக்கி போடவும் அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறி அந்த லாக்கு ஓபன் ஆகி ஹீரோயின் வெளியில வந்தரா. அப்படியே நெல்ல புள்ள மாதிரி பேசிக்கிட்டு எவ்வளவு வில்லத்தனமான காரியத்தெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பலான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினும் அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு 13 கூட சண்டை போறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.